இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியா முழுக்க இந்த சிஜேபி வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதாவதுங்க ஒரு பெரிய ஒரு ஜனநாயக எழுச்சி அது. அந்த ஜனநாயக எழுச்சியை எந்த இடத்துல நம்ம அண்டர்மைன் பண்ணக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும்போது ஒரு தவறு நடக்குது, அதன் விளைவாக பல மாணவர்கள் உயிரை இழக்கிறாங்க. அப்போ யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிள், யூஆர் அக்கௌண்டபிள் ஃபார் தட். நீ தான் அதுக்கு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்றாங்க. அதை வச்சு தான் அவங்க பதவி எடுக்கின்றாங்க. அதை செஞ்சுட்டா தாங்க இந்த இதுக்கு அடிப்பணிஞ்சிட்டு தான் ஆகணும் பிஜேபி நினைக்கிறேன். அப்போ ஒரு ஜனநாயக எழுச்சியை சகிக்க முடியாது அப்படின்னோம்னா சகிக்காதவன் யார்? சர்வாதிகாரி. அதுதான் நேற்று அந்த தடியடி பிரயோகம். எவ்வளோ பெரிய மோசமான பாசிஸ்டுகள் இந்த நீங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்கன்றதுக்கு அது ஒரு அந்த கிட்டத்தட்ட 6 ஆங்கில தொலைக்காட்சி இருக்குது. ஒருத்தன் கூட அங்கே நடக்கிற தடியடி அப்போ அந்த செய்தியே பேசலை. மோடி பார்லிமெண்ட்டுக்கு வெளில நின்று பேசுனாருன்னு உட்டான்ஸு, அந்த உட்டான்ஸ் எல்லாம் செய்தியாகி பேசிட்டு இருக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தம் கூட காட்டல. பார்லிமெண்ட் அந்த ஏரியா தடை செய்யப்பட்ட பகுதியில் அது பாதுகாப்பு காரணங்கள் அந்த ராஜ்பாத் தடை செய்யப்பட்ட அங்கே நான் பேரணியா போவேன், நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவேன்னு சொல்றது சரிதானா? அதான் மோடி 20 காரை வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு நடுவில் அப்படியே பூனை மாதிரி உட்காந்துட்டு போறாரு. அவருக்கு எதுக்கு மேலே என்ன பாதுகாப்பு வேணும்? வான் பாதுகாப்பு, அண்டர்கிரவுண்ட் பாதுகாப்பு, நீர்மூழ்கி கப்பலில் பாதுகாப்பு, எல்லாம் பாதுகாப்பு வச்சுட்டு அப்புறம் நான் அதுக்கு மேலே நான் பார்லிமெண்ட்டை தடை பண்ணேன். முன்னாடி அண்ணா ஹசாரே போராட்டம், அரவிந்த் கெஜ்ரிவால் வருகை, அங்கே ஒரு பார்ட்டி எமர்ஜ் ஆகி டெல்லியை கைப்பற்றின மாதிரியான விஷயங்கள், இந்த தப்பு இன்னொரு முறை நடந்துடக்கூடாது அப்படின்னு அரசுகள் உஷாரா இருக்காங்களோ? காங்கிரஸும் பாஜகவையும் அடித்த ஒரே கட்சி அங்கே டெல்லி பக்கத்தில் வட இந்தியாவில் ஆம் ஆத்மி தான். பவர்ஃபுல்லான பார்ட்டி ஆம் ஆத்மி பார்ட்டி. அதுதான் உள்ளபடியே மாடர்ன் பார்ட்டி. இன்னொரு பார்ட்டி வரட்டும், நீ ஏன் கவலைப்படுற? இதை வளர்ச்சியில் பெரிய பிடிக்கியாச்சு. அப்படியே சும்மா அப்படியே வளர்ந்து இந்த நாட்டுக்கு போவேன், அந்த நாட்டுக்கு போவேன், இங்கே போவேன், இங்கே போவேன், அப்படியே ஹைட்ரஜனில் ட்ரெயின் விடுவேன், ஆக்சிஜனில் ஏரோப்ளைன் விடுவேன். அப்புறம் என்ன உனக்கு கவலை? ஏன் பயப்படுறேன்? இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் காலி அப்படின்னா அடுத்த ஸ்டெப் அவன் எங்க தூக்கி தள்ள பண்ணி தரோம் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எப்படி அரசு கேட்கறதுக்கு எப்படி அலோவ் பண்ணுவாங்க? இப்ப தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்றாங்க, பர்மிஷன் அடுத்தது இவங்க வைங்க, அடுத்தது அவங்க கோரிக்கை வச்சுக்கினே போவாங்கல்ல. வைக்கட்டும், கோரிக்கை வைக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறது. கல்லு லாரி எடுத்தா நிறுத்துறாங்கன்னா இந்த பேமானிங்களை பத்தி என்ன சொல்லுங்க? காங்கிரஸ் பேசுறது இல்லாததான் இப்போ சிஜேபி இவ்வளவு வீரியமா பேசுறாங்க. காங்கிரஸ் நீங்க சுதந்திரத்தோட அதுக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் கிடையாதுன்னு காந்தியே அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரு. லாஜிக்கா நீங்க சொல்ற மாதிரி ராகுல் காந்தி இந்த நீட் விவகாரத்தை பெரிய அளவுக்கு முன்னெடுத்திருக்கணும். ஆமா, எடுத்துருக்கணும். எடுத்தாரா? எடுக்க மாட்டாரு. இவிஎம் பத்தி எடுத்தாரா? எடுக்க மாட்டாரு. சும்மா திடீர்னு ஓட்டு சோறிட்டு ஒரு 2-3 நாள் ட்ராமா போட்டாரு. அதோட அவர் தான். இவங்களாம் வரமாட்டாருங்க. காங்கிரஸ்காரன் தான் முதல்ல இவிஎம் வச்சு சூழ்ச்சி பண்ணது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா முழுக்க இந்த சிஜேபி வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. சின்ன சின்னதாக ஆரம்பித்து ட்விட்டர் பக்கத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இது பண்ணுறாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகியே ஆகணும்னு இன்னும் போராட்டம் நடந்துட்டுருக்கு. நேற்று நடந்த காட்சிகளை பார்த்தோம். மிகப்பெரிய தடியடி, நாடாளுமன்ற வளாகம் பூட்டப்படுது, சிஆர்பிஎஃப் போலீஸ் கன்னை வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாங்கன்னு பல காட்சிகளை பார்த்தோம். கண்ணா பின்னான்னு அடி எல்லாம் பார்க்குறோம். இன்னும் மத்திய அரசு நிறைய விஷயங்களுக்கு நாடாளுமன்றம் முடக்கப்படுது, இளைஞர்களுக்கு ஆதரவாக மோடி இல்லைன்னு ராகுல் காந்தி விமர்சிக்கிறாரு. இந்த டெல்லியில் நடந்த அந்த காட்சிகளை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க ஒரு பெரிய ஒரு ஜனநாயக எழுச்சி அது. எழுச்சி. அந்த ஜனநாயக எழுச்சியை எந்த இடத்துல நம்ம அண்டர்மைன் பண்ணக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. ஆனால் அவங்க முன்வைக்கிற கோரிக்கை அப்படின்றது ரொம்ப சின்ன கோரிக்கை. அதான் இங்கே நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் பார்க்கணும். தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், பொறுப்பு இருக்கணும் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? there should have to be a responsibility. ஒரு அமைச்சரோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும்போது ஒரு தவறு நடக்குது, அதன் விளைவாக பல மாணவர்கள் உயிரை இழக்கிறாங்க. அப்போ யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிள், யூஆர் அக்கௌண்டபிள் ஃபார் தட். நீ தான் அதுக்கு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்றாங்க. அதை வச்சு தான் அவங்க பதவி விலகுன்றாங்க. அதை செஞ்சுட்டா தாங்க இந்த இதுக்கு அடிப்பணிஞ்சிட்டு தான் ஆகணும் பிஜேபி நினைக்கிறான், மோடி நினைக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க? இறங்க மாட்டேங்கிறாங்க. மற்றபடி தர்மேந்திர பிரதான் என்ன உலகமாக அறிவாளி அவர்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தூக்கி அந்தாண்ட போட்டால் அதில் டிக்க போகிறாரு, தூக்கி இந்தாண்ட போட்டால் அதில் டிக்க போகிறாரு. முன்னாடி அவர் தான் பெட்ரோலிய அமைச்சராக இருந்தார். நம்மளாம் அப்போது 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம்லாம் நடத்தும் போது அவர் தான் சொன்னார் எல்லாமே. அப்போ ஒரு ஜனநாயக எழுச்சியை சகிக்க முடியாது அப்படின்னோம்னா சகிக்காதவன் யார்? சர்வாதிகாரி. அதுதான் நேற்று நடந்த அந்த தடியடி பிரயோகம். இப்போ பார்லிமெண்ட்டை நோக்கி எவ்வளோ பேர் போயிருக்காங்க? விவசாயிகள் போயிருக்காங்க, தொழிலாளர் போயிருக்காங்க, கட்சிகள் போயிருக்கு, ட்ரேட் யூனியன் போயிருக்கு. எதுவுமே அடிதடிலாம் வரும். ஒரு தூரம் வரைக்கும் அவங்க விடுவாங்க, கைது பண்ணிடுவாங்க. அந்த பார்லிமெண்ட்டு நெருக்கத்தில் அவங்கள எல்லாம் நிறுத்தி பேரிகேட் போட்டு அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதோட அந்த போராட்டம் முடிஞ்சிடும். அது நல்ல பெரிய அளவுக்கு செய்தியாக போகும். அதே உங்களுக்கு அனுமதிக்கலையே நீ?
போதா குறைக்கு ஒரு லோடு கல் எடுத்து அதை நிறுத்தி வைக்கிற, ஒரு லாரியில் கல் எதுக்கு? ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது நாளைக்கு, அவங்க வந்துட்டு ஒரு பார்லிமெண்ட்டை நோக்கி அவங்க பேரணியாக போக போகிறாங்க, ஊர்வலமாக போக போகிறாங்க. எப்படி ஒரு லாரியில் கல் அங்கே நிற்கிது? போலீசார் கல் வீசின காட்சிகளுமே சமூக வலைதளங்களில் வந்துட்டு. அப்போ இதெல்லாம் யார்? எவ்வளோ பெரிய மோசமான ஃபாசிஸ்ட்டுகள் இந்த இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்கன்றதுக்கு அது ஒரு அத்தாட்சி. ஸோ அந்த ஃபாசிஸ்ட்டுகளுக்கு எதிரான அந்த ஒரு போராட்டத்தில் நேற்று தொலைக்காட்சிகள் கிட்டத்தட்ட 6 ஆங்கில தொலைக்காட்சி இருக்குது. ஒருத்தன் கூட அங்கே நடக்கிற தடியடி அப்போ அந்த செய்தியே பேசலை. மோடி வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு வெளில நின்று பேசினார்ல, உட்டான்ஸு, அந்த உட்டான்ஸ் எல்லாம் வந்துட்டு செய்தியாகி பேசிகிட்டு இருக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் கூட காட்டல. நல்ல வேளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள்லாம் காட்டினாங்க, அவங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸை போட்டே காட்டினாங்க, எல்லாருமே காட்டினாங்க. ரொம்ப பாராட்டுறேன், அந்த அளவுக்கு காட்டினாங்க, காட்டி எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. அந்த அளவுக்கு நடந்துச்சு. அப்போது ஒரு நாட்டுக்கு முதல்ல அது நடக்கிறது, அடிக்கிறது, தொலைக்காட்சிகள்லாம் மடக்கிறது எல்லாமே பண்ணிவிட்டு இவங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகள் காட்டலைன்னா இப்படிலாம் நடந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்துட்டு நடந்திருக்கு. அப்படின்னோம்னா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜனநாயக எழுச்சின்றது ஏற்பட்டால் பாரதிய ஜனதாவுடைய காலு பேஸ்மெண்ட்டு வீக்கு கட 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 கடன்னு ஆடுது. அதான் இப்போ இவங்களுக்கே அவ்வளோ நம்ம அதுக்குள்ளே சாதாரண ஒரு சின்ன கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்கன்னு ஒரு அரசு பார்க்காத 3 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அது சேர்ந்துருக்குறாங்க. நீங்கள் என்னங்க ஒன்றும் இல்லாத எங்கேருந்து எவன் போடுறான்னு தெரியாது, அது அண்ணாமலைக்கு வந்துட்டு போட்டதுக்கே நீங்கள் வந்துட்டு ஆயிப்பின்னு பேசுகிறீங்க. இங்கே 3 கோடி பேர் உறுப்பினர் ஆகி 1 லட்சம் பேர் கலந்துக்கிட்டான். நேற்று எங்கெங்கேயோ மடங்கி பார்க்குறாங்க, பஸ்ஸில் வந்து இறங்குறான், அப்புறம் மெட்ரோ ரயிலே ஆஃப் பண்ணாங்க. எதுக்கு அவங்க இணையத்தை முடக்குறாங்க? இல்லை, ஒரு சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு, தடியடி ஆரம்பிச்சிருச்சு. இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போக விட்டாச்சு, அடிச்சு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே போச்சு? அவங்க அப்படியே எகிரி குச்சி அப்படியே பார்லிமெண்ட் மேலே ஏறி நின்றுனாங்களா உச்சாரம் போடல. பார்லிமெண்ட் அந்த ஏரியா தடை செய்யப்பட்ட பகுதி இல்லை, அது பாதுகாப்பு காரணங்கள், அந்த ராஜ்பாத் தடை செய்யப்பட்ட அங்கே நீங்கள் நான் பேரணியாக போவேன், நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவேன்னு சொல்கிறது சரிதானா? இல்லை, ஒரு போலீஸை தடுக்க தானே செய்வாங்க. அதான் ஜனநாயகத்துக்கு அது தடை செய்யப்பட்ட பகுதி இல்லை, ஜனநாயகத்தில் இல்லை. அந்த ஏரியா பாதுகாப்புக்காக, அந்த ஏரியா பாதுகாப்பு ஒரு ஹை அஃபீஷியல்ஸ்லாம் இருக்கிற இடம், அதனால ஹை செக்யூரிட்டி இருக்கிற இடம். மோடி 20 காரை வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு நடுவில் அப்படியே பூனை மாதிரி உட்காந்துட்டு போகிறாரு. அவருக்கு எதுக்கு மேலே என்ன பாதுகாப்பு வேணும்? வான் பாதுகாப்பு, அண்டர்கிரவுண்ட் பாதுகாப்பு, நீர்மூழ்கி கப்பலில் பாதுகாப்பு, எல்லாம் பாதுகாப்பு வச்சுட்டு அப்புறம் நான் அதுக்கு மேலே நான் பார்லிமெண்ட்டை வந்துட்டு தடை பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்? பிடிக்கூட எடுத்துகிட்டு போனாங்களே தூக்கி வீசுறதுக்கு? ஒன்றும் இல்லைல்ல. அவங்க பெருசாக அவங்க சாத்விக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறான். அதுமாதிரி என்ன உனக்கு குறை? நிறைய கண்டுபிடிச்சிருந்தான்னு என்னென்ன பண்ணியிருப்பேன்? எதுவுமே இல்லையே. சொந்த காசை சோறு தின்னுட்டு வந்துட்டு அவங்க போராடுறாங்க. மாணவர்கள், வேலை வாய்ப்பு பண்ணுற அற்றவர்கள், விவரம் தெரிஞ்சவர்கள் தன்னெழுச்சியாக வர்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு போராட்டத்தை முடக்கிறதுக்கு ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற? ஏன் இவ்வளோ முயற்சி? இந்த மாதிரியான போராட்டங்களை அரசுகள் இப்படி தானே கையாளுவாங்க. மத்திய அரசுன்னு இல்லை, உலகம் முழுக்கவே இந்த மாதிரியான போராட்டங்கள் இப்படி தானே முடக்கப்படுது. அது அப்படி தானே இருக்குது. ஒரு அரசுகள் இப்படி தானே கையாளுவாங்க. உலகத்தில் செய்கிறதெல்லாம் இங்கே செய்வோம் அப்படின்னோம்னா உலகத்தில் வந்துட்டு இவிஎம்மே கிடையாது, ஏன் இங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்கள். உலகத்தில் எங்கேயுமே இவிஎம் கிடையாது, ஏன் இங்கே வச்சுருக்குறீங்க? அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவீங்க தானே? திருட்டுத்தனம்ல அது, டபுள் ஸ்டாண்டர்டு. இவனுங்க யாருங்க இவங்கெல்லாம்? குஜராத்தில் கலவரம் பண்ணவங்க இவங்களை என்னங்க கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு யோகியதை இருக்குது மோடிக்கு, அமித்ஷாவுக்கு? இந்த ஒரு நாளைக்கு நாளமத்தினாவோ தர்மேந்திர பிரதானை தூக்கிட்டு அந்த இடத்துல உலகத்தில் பெரிய கல்வியாளர், பொருளாதார மேதை எல்லாம் தெரியும் நிர்மலா எடுத்து வந்து உட்கார வைக்க போகிறாங்க. அந்த அம்மா வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கல்வி அப்படியே பிரைட் ஆகிடும். இல்லை, அவங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி திரு அண்ணா ஹசாரே போராட்டம், அரவிந்த் கெஜ்ரிவால் வருகை, அங்கே ஒரு பார்ட்டி எமர்ஜ் ஆகி டெல்லியை கைப்பற்றின மாதிரியான விஷயங்கள், இந்த தப்பு இன்னொரு முறை நடந்துடக்கூடாது அப்படின்னு அரசுகள் உஷாராக இருக்காங்களோ? அது தப்பாது. அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சது தப்பாது. இல்லை, தப்புன்னு இல்லை, நீங்கள் தான் இல்லை. அந்த இடத்துல காங்கிரஸ் அந்த இடத்துல ஒரு ஹோப் லூஸ் பண்ணிட்டாங்களா? அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி எமர்ஜ் ஆகி டெல்லியே ஆட்சி பிடிச்சி 2 கட்சி அடிச்ச ஒரே கட்சி ஆம் ஆத்மி தான். அந்த தப்பு திரும்ப பாஜக பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸும் பாஜகவையும் அடித்த ஒரே கட்சி அங்கே டெல்லி பக்கத்தில் வட இந்தியாவில் ஆம் ஆத்மி தான். இன்னொருத்தன் யார் அப்படின்னா சமாஜ்வாடி. இன்னொருத்த யார் அப்படின்னு பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸினுடைய மம்தா பானர்ஜி. இங்கே தென்னாட்டில் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின்.
இவங்க தான் அழிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? கேரளாவில் கூட வளர்ந்துட்டு வரான், அப்படி இப்படின்ட்டு ஒரு 14% வந்துட்டான். அவங்க ஆண்ட இடத்துல அழிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான். பவர்ஃபுல்லான பார்ட்டி ஆம் ஆத்மி பார்ட்டி, அதுதான் உள்ளபடியே மாடர்ன் பார்ட்டி. இன்னொரு பார்ட்டி வரட்டும், நீ ஏன் கவலைப்படுற? இதுதான் வளர்ச்சியில் பெரிய பிடிக்கியாச்சு. அப்படியே சும்மா அப்படியே வளர்ந்து இந்த நாட்டுக்கு போவேன், அந்த நாட்டுக்கு போவேன், இங்கே போவேன், இங்கே போவேன், அப்படியே ஹைட்ரஜனில் ட்ரெயின் விடுவேன், ஆக்சிஜனில் ஏரோப்ளேன் விடுவேன், அப்புறம் என்ன உனக்கு கவலை? ஏன் பயப்படுற? அறிவு திலகமாச்சு, பெட்டகமாச்சு, அப்படியே ஏன் பயப்படுற? ஒட்டு பார்க்க வேண்டியது தானே. ஒன்று நல்லா புரிச்சுக்கங்க, ஜனநாயக எழுச்சி அப்படின்னோம்னா ஃபாசிஸ்டுகள் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட பவர் இருக்குது, அடிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பட் இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிடுச்சு. இப்போ இந்தியா முழுக்க பார்த்து எடுக்கிறானுங்க. எங்கேயாவது பானம் ஏதோ அந்த ஸ்டூடெண்ட்டுங்க அந்த இளைஞர் ஏதோ அடிப்பாங்களான்ட்டு ஒன்றுமே கிடைக்கல. காட்சிகள் தான் சொந்த ரத்தத்தெல்லாம் துடைக்குது. யார் விட்ட கல் அது? யாருடைய கல் அது? இவனுங்கெல்லாம் அரசியலில் தலைவன்னு இருக்கிறாங்க. நம்ம மோடி எல்லாம் போங்கடா, நாட்டை விட்டு போங்க, நீங்கள் நேற்று தோத்துட்டீங்க, அவ்வளோதான். ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சாதாரண எழுச்சியின் முன்னாடி நீங்கள் தோத்துட்டீங்க, அலறி ஓடிட்டீங்க. அதான் அந்த அடக்குமுறை. இதுக்காகவே அவங்களுக்கு செல்வாக்கு, இப்போ அந்த கட்சியுடைய தலைவர் மையெல்லாம் அடிக்கப்படுது, அவர் போற இடத்துல தாக்கப்படுறாரு. செல்வாக்கு அவங்க பண்ணாங்கன்னா வட இந்தியாவில் அப்படியே எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்னு. அது ஒன்றும் ஜேபி மூவ்மெண்ட் ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் ஜனதா பார்ட்டி இல்லை. இது பாருங்க, ஒரு இளைஞர் மூவ்மெண்ட், ஒரு மூவ்மெண்ட் அடுத்த ஸ்டெப் அது வச்சிரும். இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் காலி அப்படின்னா அடுத்த ஸ்டெப் அவன் எங்க தூக்கி தள்ள பண்ணி தர சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எப்படி அரசு இது கேட்கறதுக்கு எப்படி அலோவ் பண்ணுவாங்க? இப்ப தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்றாங்க, பர்மிஷன் அடுத்தது இவங்க வைங்க, அடுத்தது அவங்க கோரிக்கை வச்சுக்கினே போவாங்கல்ல. வைக்கட்டும், கோரிக்கை வைக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறது, அப்படியே உக்காந்துக்கின்னு. பட் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் ஒரு அரசுகள் எப்படி முடக்கும், இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாம் எப்படி முடக்கும்னு நம்ம வரலாறுல பார்த்துருக்கோம் இல்லைங்கய்யா. அதே தானே இவங்களுக்கும். வரலாறு நீ பார்த்ததில்ல, நான் வேற மாதிரி பார்த்துருக்கிறேன். நல்லா ஜனதா, பழைய காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி, அதனால ஒன்றும் இல்லை. பயப்படுறானுங்க. பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்ல பயப்படுறாங்க, பயந்து தான் இதை அடிக்கிறாங்க, சண்டைக்கு வராங்க. கல் லாரி எடுத்தா நிறுத்துறாங்கன்னா இந்த பேமானிங்களை பற்றி என்ன சொல்கிறது? ரொம்ப நாள் ஆச்சுல இந்த வார்த்தையை பயன்படுத்தி. இந்த பேமானிங்களை பற்றி என்ன சொல்கிறது? துணிச்சல் இல்லாதவங்க. நீங்கள் தான் பெரிய ஐடியாலஜிக்கல் பிடிங்களாச்சே, நடத்துங்களா பார்ப்போம். அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணுவாங்க? நீட்டு வேணாங்க. இல்லை, 3 கோரிக்கையில் அதுதான். நீட்டு வேண்டாம், 1 கோடி ரூபாய் இறந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலக. அதான் 3 கோரிக்கை. தர்மேந்திர பிரதானம் முதல்ல காலி, அடுத்த ஸ்டெப்புக்கு போவான். உன்னுடைய அந்த கார்பரேட்டுகளுக்காக நீ அப்படியே கார்பரேட் ஷூவை பாலிஷ் போடுறல, அந்த இடமே ஆட்ட கண்டுடும். அதான் பயப்படுறான். ஒரு பெரிய பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக எடுத்து வச்சான். தப்பாரு, நீ வேணாம். காக்ரோச்சுன்னு பார்ட்டி வைக்கும் போதே இந்தியாவுடைய ஆளும் வரைக்கும் ஆடி போயிடுச்சு. ஏன்? ஒரு ஜட்ஜுக்கு ஆப்படிச்சான். ஜட்ஜு எவ்வளோ ஜட்ஜு சொன்ன வார்த்தை தான் அவர் தான் சொன்னார். அவனுக்கு ஆப்படிச்சான். யார் ஆப்படிச்சான்னா அவனை வந்து இவர் மட்டும் இல்லை, அந்த தலைவர் மட்டும் இல்லை, அபிஜித் தீப்கே மட்டும் இல்லை, அந்த கட்சியில் சேர வந்த ஒருத்தரும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ஆப்படிச்சான். நீங்கள்லாம் ஒரு மயிர் இல்லை எங்களுக்கு, நீங்கள்லாம் வீணாக போனவனுங்க, எங்களை பார்த்து காக்குரோச்சி கரப்பாம்பூச்சிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, போங்கடா போங்கடா போயிட்டு வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலாக எமர்ஜ் ஆனாங்க. இது அப்படியே எமர்ஜ் ஆகி பிக்கப் ஆகி போச்சு அப்படின்னோம்னா உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் இந்த காம்போசிஷனே மாறிடும். இப்போ அங்கே இருக்கிறவங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரன் தானே நிறைய, எல்லாத்தையுமே காலி பண்ணிடலாம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று ஜேபி நட்டா அவர்கள் கூப்பிட்டு பேசியிருக்காரு. 3 கோரிக்கைகள் இவங்களும் வச்சுட்டாங்க. தர்மேந்திர பிரதான் அமித்ஷாவை சந்திச்சு அங்கே ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அவரை பதவி விலக வச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பதவி விலகிட்டா அப்படின்னோம்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க. இருதலை கொள்ளி எறும்பு நிலை எப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது பாஜகவுக்கு. ஆனால் ரிசைன் பண்ணி ஆகணும். நேற்றே ரிசர்வ் போலீஸ் எல்லாம் போயிட்டாங்க, போராட்டத்தை விட்டு கிளம்பின காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் காலையிலையும் போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ அரசு அப்போ என்ன முடிவு? டெல்லியை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு வேணாலும் இந்திய ஒன்றிய அரசு எடுக்கலாம். அந்த மாநில அரசு கிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உட்பட போலீஸ் அதிகாரம் உள்துறை அமைச்சர் தான் இருக்குது, அமித்ஷா கையில் தான் இருக்குது. எது வேணாலும் அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல. ரொம்ப புத்திசாலித்தனமாக இன்றைக்கி ஒன்று பண்ணாங்க. நேற்று அந்த பேரணி நடத்துகிறாங்க, இன்னைக்கு சிட்டின் அதே தான் பழையபடி ஜந்தர் மந்தரில் வந்து உட்காந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். நீங்கள் இது போராட்டம் வலுக்க ஆரம்பிக்கும். சென்னையில் சைதாப்பேட்டையில் நடந்துருக்குது பாரு, இந்தியா முழுக்கவுமே அங்கங்கே போராட்டம் நடந்துருக்குது. ஸோ இது அப்படியே விலகும். அதே மாதிரி புதுவையில் நடந்திருக்கு, இன்னும் பல இடங்கள் நடந்திருக்கு.
அது அப்படியே பரவும். இது லாஜிக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ்க்கு தான் இருக்குது. ஆனால் அவங்க தான் எதிர்க்கட்சி. காங்கிரஸ் பேசுறது இல்லாதது தான் இப்போ சிஜேபி இவ்வளோ வீரியமாக பேசுகிறாங்க. காங்கிரஸ் வந்துட்டு நீங்கள் சுதந்திரத்தோடு அதுக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் கிடையாதுன்னு காந்தியே அதை வந்துட்டு டிசோன் பண்ணிட்டாரு. அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி அப்படின்றது இந்த ஃபியூடல் பார்ட்டி அப்படின்னு நான் மிட்டா மிராசனுடைய கோவண துணி அது. அவ்வளோதான். அந்த கோவண துணி எதையும் பிடுங்க வேண்டியதில்லை. அவங்க கடை மூட்டு போனால போதும். அவங்க ஒன்று இந்த நாட்டுக்கு எதுவும் செய்ய முடியதில்லை. ஏன்னா காங்கிரஸ் க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க. இது எப்படி இந்த இளைஞர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக நிற்கணுமா, எதிராக நிற்கணுமா எப்படின்ற ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க இவரை ப்ரொஜெக்ட் பண்ணல. யார் இந்த மாபெரும் அரசியல்வாதி ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, அவரை ப்ரொஜெக்ட் பண்ணல. அவங்க திமுக போயிட்டு அவங்கள பார்த்து ஆதரவு தெரிவிச்சவங்க அவங்க ஓடி வந்தாங்க. பார்த்தல, அதுதான். அவ்வளோதான் காங்கிரஸ் கட்சி. லாஜிக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி ராகுல் காந்தி இந்த நீட்டு விவகாரத்தை பெரிய அளவுக்கு முன்னெடுத்துருக்கணும். ஆமாம், எடுத்தாரா? எடுக்க மாட்டார். இவிஎம் பற்றி எடுத்தாரா? எடுக்க மாட்டார். சும்மா திடீர்னு ஓட்சோரின்னு ஒரு 2-3 நாள் ட்ராமா போட்டார். அதோட அவள் தான். இவங்களாம் வரமாட்டாருங்க. காங்கிரஸ்காரன் தான் முதல்ல இவிஎம் வச்சு சூழ்ச்சி பண்ணதே. நான் தான் புத்தகத்தில் பட்டவர்த்தனமாக எழுதி வச்சிருக்கிறேன்னு. அப்புறம் என்ன? அதனால் இவங்கெல்லாம் கிடையாதுங்க. எதிர்கால அரசியலுக்கு இவங்கெல்லாம் கிடையாது. எதிர்கால அரசியலுக்கெல்லாம் இவங்க கிடையவே கிடையாது. எழுதி வச்சுங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இதுக்கு மேலே வரக்கூடிய அங்கங்கே வரக்கூடிய மக்கள் இயக்கம் தான் வந்துட்டு எதிர்காலத்தினுடைய எதிர்கட்சி வரும். அவங்க தான் இந்தியாவை தீர்மானிக்க, அரசியலினுடைய போக்கை தீர்மானிக்கிற வழியாக இருப்பாங்க. அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சமாஜ்வாடியாக இருக்கட்டும், ஆமாம், டிஎம்கேவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், எஸ்எஃப்ஐ போன்றவங்கெல்லாம் அவங்களாம் அழகான ஒரு அலைன்மெண்ட் அது. அதெல்லாம் வந்துச்சு. ஸோ 3வது ஃப்ரண்ட், தேர்டு ஃப்ரண்ட்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டே அதான். நன்றிங்க ஐயா.